வணக்கம் நண்பர்களே, சுரேகா சமையல் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சிக்கன் 65. வீட்லேயே கிறிஸ்பியாக சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ சிக்கன், மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் 65 பவுடர். சிக்கன் 65 பவுடர் இல்லாதவங்க வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர், கலர் பவுடர், எலுமிச்சப்பழம், உப்பு, எண்ணெய். சிக்கன் 65 செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, சின்னதாக சிக்கனை நறுக்கிட்டு ஒரு 4-5 வாட் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 பவுடர் 5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 பவுடர் இல்லாதவங்க வெறும் மிளகாத்தூள் 4 டீஸ்பூனும் தனியாத்தூள் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணுறவங்க உப்பு தேவைப்படும், அதனால் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 பவுடர் ஆட் பண்ணுறவங்க உப்பு தேவைப்பட்டால் ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் பவுடர், அப்படி இல்லைன்னா கேசரி பவுடர்னு சொல்லுவாங்க, அதை 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் சாறை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனை 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. சிக்கன் நல்லா 1 மணி நேரம் ஊறிட்ட பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு சிக்கனாக அந்த எண்ணெயில் ஆட் பண்ணுங்கள். சிக்கனை எண்ணெயில் போட்ட பிறகு உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் வெந்த பிறகு தான் சிக்கனை நம்ம திருப்பி விடணும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எண்ணெயை வடிய விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் சிக்கனை எடுத்து வச்சுக்கோங்க. எம்மியான கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி. நண்பர்களே, சிக்கன் 65 பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு தோணுது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்பியாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சுரேகா சமையல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.